எங்கேயே நடக்கிற வீடியோ போட்டு போட்டு பார்த்துட்டு நாய்களெல்லாம் கொத்தம் கொண்டு அடங்குறதுலாம் ரொம்ப தவறான குற்றம். ஏன்னா நிறைய கேஸுகள் வந்து ஐயாவுக்கு நிறையா இருக்கு. ஏன்னா நிறையா தப்புகள் பண்ணுறாங்க. வேணா ரேட் பண்ணுறாங்க, கற்பழிக்கிறாங்க, கொலை பண்ணுறாங்க, அப்புறம் போதைப் பொருளை கொண்டு கடத்துறாங்க. அதெல்லாம் பிடிச்சி அவங்கள பிடிச்சி உள்ளே போடுங்க ஐயா அவர்களை. இந்த வாயிலா ஜீவனில் பிடிச்சதால எதுவுமே கிடையாது. அதுக்கு வந்து சந்தோஷப்படுறவங்க சில பேர் இருக்காங்க. இப்போ நான் நாய்க்கு சாப்பாடு போகிறேன், ஒரு 100 நாய்க்கு மேலே நைட் ஆனால் அவனை பிடிச்சி அடி அப்படின்னு 2 பேர் அடிச்சிருக்காங்க. நான் என் மேலே நிறையா கேஸ் இருக்குது. ஆனால் வந்து சட்டப்படி தவறுன்னு சொல்லி அவங்க மேலே தண்டிச்சிருக்காங்க. ஆனால் தெரியாமல் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜட்ஜி அவர்கள் வந்து அவர் உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறவர், உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறவர், இந்தியாவில் இருக்க எல்லா கிளைகளும் அவர் சொன்னதை கேட்பாங்க. அப்படின்னு நல்லா யோசிக்கணும். வாயிலா ஜீவர்களை கொண்டு போயிட்டு அடைக்கிறதுல என்ன தப்பு? அது பல 1000 கோடி ரூபா, 5000 கோடி ரூபா, 10,000 கோடி ரூபா சொல்றாங்க. அது காப்பம் கட்டி ரூமு கட்டி அதுக்கு மருத்துவமனை போட்டு காப்பாத்துறதெல்லாம் ரொம்ப சாத்தியம் இல்லாதது. ஒரு காபி சாப்பிட்டீங்கன்னா 4 ரூபாய் 3 ரூபா சிஎஸ்சி போகுது. ஒரு காப்பிக்கு கவர்மெண்ட்டுக்கு போகுது. நாய்களை பிடிச்சி உள்ள ஒண்டி போட்டால் 10,000 கோடி ரூபா கவர்மெண்ட்டுக்கு லாஸு. ஐயா அவர்களை நல்லா யோசிங்க. லாஸ் ஆனால் இந்தியாவுக்கு வந்து பொருளாதார பிரச்சனை வந்துடும்.